ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், பொண்ணழைப்பு விழாவில் எப்படி என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என் ஹஸ்பண்டும் பொண்ணழைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நகை கடைக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் மாமா ஊருனால மாமா மட்டும் கட்டணும். அது எங்கள் ஊர் சைட்லாம் தாலி காசு தான் கட்டுவாங்க. அதை எடுக்கலான்னு தான் போயிருந்தோம். கொஞ்சம் தாலி காசு எடுக்கிறதுக்கு அமௌண்ட் பார்த்தாங்க. என்னோட ரெண்டு போட்டு போயிருந்தோம். தாலி காசோட வெயிட் என்னென்னா 2 கிராம். என்னோட மோதிரம் வந்து 1 கிராம் 990 தரங்க இருந்தது. அதனால் அதை போட்டுட்டு இது எடுத்தோம். மெயின்காசு வந்து ஒரு 10,000 கொடுத்து தாலி காசு எடுத்துகிட்டு வாங்கிட்டோம். கொஞ்சம் ரெகுலர் கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து கவுரிங் செட்டு இல்லாதனால அந்த கவுரிங் செட்டையும் நான் 3 சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே எடுத்திருந்தேன். அதில் வந்து கைக்கு கட்டுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 செட்டுக்கு வேறு மாதிரி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டேன். செட்டோட 1500 இதெல்லாம் வாங்கிட்டு அக்கா கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவங்களே நாங்கள் கிளம்பிட்டோம். மாமா வந்து வரல. ஊருக்கு பக்கத்தில் போயிருந்தோம். ஊருக்கு பக்கத்தில் போனோம். ரேடியோ சத்தம் வச்சுக்கலாம்னு பார்த்தா அங்கே ரெக்கார்ட் டான்ஸ் பண்ணிட்டு நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கப்போ இந்த டான்ஸ்லாம் பார்த்தேன். இப்போ வந்து ஆடினோம். போகலாம் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் 7 தட்டு இல்லாட்டி 6 தட்டு வந்துச்சு. 7 அக்கா எங்கள் அக்கா இதெல்லாமே எடுக்கவா ஃபங்க்ஷனாகவே இப்படி தான் நம்ம ஒன்று சொல்ல மற்றவங்க ஒன்று சொல்ல அப்படி அப்படின்ட்டு சரி நேரம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் தட்டா வைங்கன்னு சொல்லி திடீர்னு அக்கா காணாம போயிட்டாங்க. அவங்களையும் தேடி பிடிச்சி அவங்களுக்கு வந்து பாய் போட்டு அதுக்கு பிரிச்சு போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்பாவை போய் பாப்பாவை கூட்டிட்டு அப்பா கூட அங்கே பாரு சாமி, இது என்னது? அப்புறம் பார்த்தா பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிற்க அங்கே உட்காரு வச்சு சந்தனம் வச்சா குங்குமம் வைக்க மாட்டியா கன்னத்தில்? அப்படியே தட்டில் இருக்க சேலை அங்கே போய் உட்காருங்க போ. அப்போ அங்கே தள்ளி நிற்கணும், டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. போடலாம் அங்கே போட்டோ வேற போய் பிடிச்சிட்டு இருக்காங்களா, அதனால க்ளோஸ் கொடுத்துருக்கோம். எந்திரிச்சாங்க வாங்கடி இப்போ வாங்கடி. கிராமத்தில் பொண்ணழைக்கிறா. இது வந்து அங்கே எடுத்துட்டு மறந்துட்டு போயிடும். பூக்கு அதுக்குள்ளே போட்டுருச்சுமோ டப்பாவை எடுத்துருவாங்க. சொல்ல மாட்டியா? சுத்தமாக கொஞ்சமே இல்லைங்க வைக்கணும். அப்புறம் பொண்ணு வைக்கணும். சந்தனம்
மாலை போடுறப்ப பாப்பா கொடுக்கணும் அப்பப்போ ஆசீர்வாதம் வாங்கணும்னு வேறு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் போகணும். அவளும் காலில் விழுந்துட்டே இருந்தாங்க. போய் தம்பி தீட்டு அவன் அழுவாண்டி. ஒரு போஸ்ட் கொடுக்கணும். அதை எடுத்து வைக்க சரி 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 அப்புறம் நிச்சயதார்த்தம் கொடுத்துட்டேன் போயில நிச்சயதார்த்தம் பண்ணலை. போட்டுட்டு எங்கள் ஒரு இது மாதிரி ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் எனக்கு மற்றவங்க 2 பேர் முன்னாடி வச்சுங்க கைக்கெல்லாம் வைக்கல. அதனால நீ போகிறப்ப கையெல்லாம் வச்சிரு அப்படின்ட்டாங்க. கைக்கு வைக்கிறப்ப கொஞ்சம் எச்சா வச்சுருந்த கையில் அதை சாரி சொல்லிட்டேன். நிறையாவே வச்சுட்டியே அப்படின்ட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி நான் வேறு கொஞ்சம் ஜாலியாகவே பேசுவேன் எல்லாத்தையும். அதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா எங்கள் கூட வந்தாங்களோ அவங்களும் வச்சு விட்டாங்க. மொத்தம் 7 பேர் கணக்கு பண்ணி வச்சோம். உங்கள் ஊர்லேயே இதே மாதிரி தான் சிம்பிளாக பண்ணுவீங்களா? இதோட வந்து நான் வந்து அதாவது பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் சம்மந்தம் கிளப்பாங்க. பொண்ணோட இருக்கவங்க எல்லாத்துக்குமே வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. மாமாக்கல்ல உழுவு அத்தைகள்லாம் உழுவுறது இல்லை. எப்போ பாரு மாமாக்கல்லே உழுவ வேண்டியதான். நம்மளெல்லாம் ஒருத்தர் உழுவ ஏக்கா ஜாலியாக கிண்டல் பண்ணி அடிக்கக்கூடாது தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரிம்மா நல்லா ஏன்னா இருந்தாலும் அப்படி விழுந்துருச்சுங்க. அதில் லாஸ்ட்டாக கொடுத்து நீ கடைசியாக இருக்கும்.
தமிழ் இருக்க முடியாதா சேர்ந்து அப்படின்னு சேர்ந்து அப்படியே ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. நீ வாங்கி சொல்லியா நல்ல பொழைக்கணும் நினைக்கிறேன் அழுவல தெரியல போக முடியாது கும்பிடு 2 பால் சொல்லிட்டு